பாஜகவிடமிருந்து அதிமுகவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீட்டெடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறார். என்ன தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுகவை மீட்கணும் இல்ல பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடங்கு வச்சிட்டீங்க. அதிமுக ஒன்றாக இருக்கிறது என்பதை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நிரூபிக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை ஆனைமலையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக பல அணிகளாக பிரிந்து கிடப்பதாக எழுந்துள்ள விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அதிமுக 4 போயிட்டது 3 போயிட்டது, எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவை செங்கோட்டையன் பிளவுபடுத்த முயற்சிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விண்ணளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சித் தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குறித்து காட்டமாக விமர்சித்த நிலையில் பின்னர் தனது தவறை உணர்ந்து செங்கோட்டையன் வருத்தம் தெரிவித்துள்ளார். உதயகுமார் போன்றவர்கள் என்னோடு நல்ல பழகக்கூடியவர். ஆகவே அந்த துக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொள்கிறேன். திருச்சி மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ரோட் ஷோ நடத்தவோ விஜயின் வாகனத்தின் முன்னும் பின்னும் அதிக அளவிலான வாகனங்கள் செல்லவோ கூடாது என்பன உள்ளிட்ட சுமார் 20 நிபந்தனைகள் காவல்துறையால் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதாக தாவேகாவினர் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த நிலையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சியில் தாவேகா தலைவர் விஜய் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் தனது உரையை முடித்துக் கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் தனக்கு பதவி ஆசை இப்பொழுதும் இல்லை என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு சொட்டு கூட மது இல்லாத தமிழகம் வேண்டும் என கூறியுள்ளார். மீண்டும் கிராமங்களை நோக்கி என்ற தலைப்பில் திண்ணை பரப்புரையை தொடங்கியுள்ள அவர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மக்களிடம் உரையாற்றினார். கடந்த திமுக ஆட்சியில் கடலூரில் மருத்துவக் கல்லூரி கட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் இன்னும் அமைக்கப்படவில்லை எனவும் கூறி கையில் செங்கல்லுடன் பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்தார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் உரையாற்றிய அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாணியில் செங்கல்லை கையில் வைத்து நூதனமாக பரப்புரை செய்தார். இப்ப 4 வருஷமா திமுக வந்து அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கல்லு தான் லோல் பட்டு இருக்கு. இந்த கல்லு கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேரில் அழைத்துச் செல்ல பணம் கேட்டதாக கூறி தனது தந்தையை காளிதாஸ் என்பவர் தோளில் சாய்த்துக் கொண்டு இழுத்துச் சென்றார். இந்த காணொலி பொதுமக்கள் மத்தியில் கவனம் பெற்ற நிலையில் மருத்துவமனை மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி, மணிவாசகம் ஆகியோரை 5 நாட்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி உத்தரவிட்டுள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவலர் நாள் விழா கொண்டாட்டத்தில் காவலர்களுடன் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். எந்தவித அச்சமோ வெறுப்போ இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாய உணர்வுடன் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். காவலர் தினத்தை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரான EPS-ஐ மாற்ற வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் நிபந்தனை விதித்ததற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
அவரை மாற்றுவோம் இவரை மாற்றுவோம் என்று சொல்பவர்கள் எல்லாம் மாற்றிவிட்டு புரட்சி தமிழக எடப்பாடியார் தான் இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய பாதுகாவலராக 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழக எடப்பாடியார் என்பதை காலம் தீர்ப்பு சொல்லும். மக்கள் அந்த தீர்ப்பை தருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது நல்ல முடிவு என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாருமாவது முதலமைச்சர் அறிவிங்க, நான் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டலாம் இணையறேன் சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. நீங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கிறது. இந்த கேஸ் 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுவதற்கு நாங்கள் யோசனை செய்வோம். சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க 4 ஆண்டுகள் வரை காலதாமதமாவது ஏன் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் 9வது நாளாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கூட்டாட்சி மற்றும் ஜனநாயகம் ஆகிய 2 கோட்பாடுகளின் அடிப்படையில் மசோதாவை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அடுத்த மாதம் தொடங்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்று ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான தயார் நிலை குறித்து கேட்டறிந்த அவர், வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த அனைவரையும் சேர்க்க வேண்டும், வாக்குச்சாவடிகள் ஒவ்வொன்றிலும் 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். சென்னை பெரம்பூரில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களிடம் செல்போன் பறித்த 2 பேரை பிடிக்கச் சென்ற காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிடச் சென்றவர்களை மது போதையில் வழிமறித்த அர்ஷத், சல்மான் பாஷா ஆகிய 2 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பறித்தனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் அவர்களை மடக்கி பிடித்தபோது காவலர்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினர். பின்னர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்டனர். இந்தியா மற்றும் சீனா மீது 100% வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மீது 50% இறக்குமதி வரியை அமெரிக்கா அண்மையில் விதித்ததால் அந்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியா மற்றும் சீனா மீது 100% இறக்குமதி வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய தூதர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் 100% வரியை விதித்தால் அமெரிக்காவும் 100% வரியை விதிக்க தயாராக உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.